உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா உன் போன் அடிக்குது பாரு. அம்மா உன் போன் அடிக்குதுன்னு சொல்றல. ஐயோ 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 ஐயோ, நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானே தெரியலையே. அதித்தி, என்னால நம்பவே முடியல. அடியே, உன் அண்ணன் இவ்ளோ புத்திசாலின்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. ஆமாமா, அதிர்ஷ்டமே கூரைய பிச்சுக்கிட்டு வந்து அண்ணனை லவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாண்டி, ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர் மாயா ஏன் பையனை லவ் பண்றா. அம்மா, இவங்க ரெண்டு பேரோட லவ் மட்டும் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சுன்னா என் கெரியருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் சூப்பர் மாடல் ஆயிடலாம். ஆயிடலாம், என்ன ஆயிடலாம்? ஆயிடுவேன். இந்த லவ் கண்டிப்பா கல்யாணத்துல முடிஞ்சே ஆகணும். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொறுப்பு நம்மளோடது. எஸ், ஐயோ ஐயோ, கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மொத்தமா சேஞ்ச் ஆயிடும்டி. டே சந்தோஷ், சின்ன பொண்ணுடா அவ. நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. இட்ஸ் a trap சந்தோஷ். இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. அடுத்து பிளாக்மெயில் பண்ணி பணம் கறப்பாங்க. இட்ஸ் a business. கொஞ்சம் கூட உழைக்காம பணக்காரன் ஆகணும்னு பேராசைப்படுறாங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் தான் இவன். யாரா இருக்கும் அந்த பையன்? மாயாக்கு எப்படி தெரியும் அவனை? ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருப்பாங்களோ? நோ சான்ஸ். மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். அவங்க யாருமே இல்ல. இவன் வேற ஒரு புது ஆள். முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடி, அப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன். ராஸ்கல். அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் மீடியாவுக்கு தெரியவே கூடாது, குறிப்பா சோஷியல் மீடியாவுக்கு. ஷூர் நண்பா. மாயா சூசைட் அட்டன் பண்ணிக்க ட்ரை பண்ணான்னு கொஞ்சம் தெரிஞ்சா போதும், அவ கேரக்டரையே அசாசினேட் பண்ணிடுவாங்க. அவ ஃபியூச்சரே அஃபெக்ட் ஆயிடும். நண்பா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டேன். இது அன்அஃபிஷியலா தான் இருக்கும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஓகே, இந்த லவ் ட்ராப்ல இருந்து மாயாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு அண்ணனா அது என்னோட கடமைடா. ஏய் வந்துட்டாங்க. ஹலோ மேடம். மேடம் 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 எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் கொஞ்சம் இங்க பாருங்க மேடம். மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். 1 மினிட் மேடம். மேடம் இங்க பாருங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். மேடம் நோ நோ, திஸ் இஸ் நாட் தி டைம். நாங்க போணும். மேடம், உங்க பொண்ணு ஏன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? நதிங் டு வரி. அடுத்த வாரம் ஃபேஷன் வீக் இருக்குல்ல, ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதனால டயர்ட் ஆயிட்டா. ஒன்லி ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ். ஆனா எங்களுக்கு வந்து நியூஸ் படி இது சூசைட் அட்டெம்ப்ட் சொல்றாங்க. சூசைட் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் மேடம்? உங்க பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியரா? ஹலோ, கற்பனையா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஷீ இஸ் a famous fashion designer. இப்படியெல்லாம் நீங்க நியூஸ் எழுதுனீங்கன்னா அவ பேரு கெட்டு போயிடும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மேடம், ஒரு அம்மாவா நீங்க என்ன சொல்றீங்க? ப்ளீஸ், என் பொண்ணு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு முதல்ல நான் போய் பார்க்கணும். அவ நல்லா ஆனதும் அவளே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பா. ஓகே மேடம், லாஸ்ட் ஒன் क्वेश्चन. இல்ல ப்ளீஸ் மேம், சாரி. இல்ல இல்ல ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கௌதம், அக்கா, எப்போ வந்த? அக்கா, இன்னைக்கு ஆடிஷன் போயிருந்தேன்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. அக்கா, என்ன ஆச்சுக்கா? worst day அதித்தி. என்ன சொல்ற? இன்னைக்கு அந்த காரனை மீட் பண்ண அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். சாரி சொல்லி இந்த ப்ராப்ளமை எப்படியாவது சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன். ரொம்ப திமிரா நடந்துக்கிறான்.
தலையில கொம்பு முளைச்சதான் நினைப்பா அவனுக்கு. என்னைக்காவது என் கையில சிக்குவான், அப்ப இருக்கு அவனுக்கு. அவ்வளவுதானே. இப்போ என்ன, நீ அவனை திட்டி தீக்கணும். அவ்வளவுதானே, திட்டு. அப்பதான் உன் டென்ஷன் போகும். இப்ப எதுக்கு நீ என்ன முறைக்கிற? இங்க பாரு, நேர்ல தான் திட்டணுமா என்ன? போன்ல கூட திட்டலாம்ல. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அக்கா அக்கா, அவன் நம்ம அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். நாம ரொம்ப நல்லவங்களா இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பொறுத்து போறது வேஸ்டுக்கா. நாம எதிர்த்து நிக்கணும். அப்பதான் இவங்கெல்லாம் அடங்கி போவாங்க. அக்கா, கோவம் வந்தா அத மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்க கூடாது. யாரு மேல கோவமோ அத அவங்க மேல காட்டிடணும். கரெக்ட். ஆனா அவன் நம்பர் எனக்கு தெரியாதே. நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? ரொம்ப சிம்பிள்க்கா. எப்படி? உனக்கு அவனோட அட்ரஸ் தெரியும்ல? தெரியும். அவன் அட்ரஸ் என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா சொடக்கு போடுறதுக்குள்ள அவன் நம்பரை என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருவா. ரொம்ப சிம்பிள்க்கா. ஓகே ஓகே. அந்த பையனோட டீடைல்ஸ். யார் அவன்? அவன் பேக்ரவுண்ட் என்ன? மிடில் கிளாஸ். அவன் பேர் என்ன? ஜீவா. ஜீவாவா? அவன் ஃபோன் நம்பர் கிடைச்சதா? மொபைல் நம்பர் கிடைக்கல, அவன் லேண்ட்லைன் நம்பர் தான் கிடைச்சது. ஏதோ ஒன்று கூட இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. 044 ஹலோ. ஹலோ, இது ஜீவாவோட வீடா? ஆமா. அவங்கிட்ட போனை கொடுங்க. ஜீவா இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவன் எங்க குடும்பத்துல தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன சொன்னீங்க? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? ஹலோ ஹலோ, நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.